வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்கள் அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கணம் பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இங்கடா நம்மளுக்கு டிசம்பர்ல பார்த்தோம்னா இப்போதானே சனி பயிற்சி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த சனி பயிற்சியோட நேர காலங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிச்சிருமா? உங்களோட ராகுகேது பயிற்சி ராகுல உட்காந்துருக்கணும், ராகே உங்க ராசியில உட்காந்துருக்கணும், அது ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அதிபதி குருவே பார்த்தோம்னா 2ல செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காங்க, வாக்கு ஸ்தானாதிபதியிலே உட்காந்துருக்காங்க. இப்போ படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் மாற்றங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமைகளை செய்து கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தியாய் நல்ல விதமான ஒரு வலிமையில உட்காந்துருக்கிறார். இப்போ அந்த 7.5 சனியை அதெல்லாம் விட்டுருங்க. அந்த 7.5 சனியான விஷயங்கள் பாதிப்பை நம்ம கொடுக்கறதுங்கிறது மேக்சிமம் நம்ம அதை மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போக வேணாம். இப்போ உங்களோட ராசி அதிபதி எந்த விதமான கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் நல்ல வலிமையில இருந்துட்டாவே நம்ம எந்த பிரச்சனையும் வேற மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே நம்ம சந்திக்க தேவையில்ல, பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது, நம்மளோட விஷயங்களே ஒரு விஷயம் பயந்து செய்யறது, ஒரு தயக்கத்தோட செய்யறது, அந்த தயக்கமான விஷயங்கள்னால நிறைய விஷயத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அதிகமா செய்வீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றது, தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறது, அடுத்த கட்ட சூழலுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்சிமம் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அதை மேக்சிமம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், வாக்கு காரகாதிபதியான செவ்வாவும் அவரோட குருவோட வீட்டிலேயே சஞ்சாரம் செய்ய போறாரு. இப்ப அவர் உட்கார்ந்துருக்கிற இடமும் நல்ல விதமான வலிமையில இருக்கிறாங்க. 10ஆம் இட தொழில் பாதகாதிபதியில தொழில் ஸ்தான பலத்துல. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுறது, அதுல எதனாச்சும் ஒரு விதமான ஒரு ஆப்ஷன் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, புது விதமான ஒரு வாய்ப்பு உற்பத்தி பண்ணி கொடுக்குறது. ரொம்ப நாளா நான் உழைச்சிட்டேன், ஓடி வாடி விளையாடிட்டு இருந்தேன், இந்த மாதம் ஏதாச்சும் நாள் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம ரொம்ப நாள் ஒரு ஒரு வண்டியில கொடுத்துற ஒரு ஓடிட்டு இருக்கிறாங்க, வண்டியோட ஓனர் அப்படின்னு சொன்னோம்னா கூட அவங்க ஒரு வண்டி ரீதியா ஒரு வேலைகள் ரீதியா அதிகமா பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதம் கொஞ்சம் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம். அதுக்கு ரெஸ்டோட சேர்ந்து சம்பளமும் வருதுன்னா இன்னும் பலன் தானே. ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறப்ப பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்லா நான் ரிலீவ் பண்ணி விட்டுறேன், இந்த மாதம் ஃபுல்லா டைம் வீட்டோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதோட சேர்ந்து ஒரு சம்பளமும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சனி ஆரம்பிச்சும் அந்த சனியோட பிரச்சனைகள் நம்மளுக்கு அதிகமான பிரச்சனை பாதகத்தை கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
இப்ப அந்த பலன்ல இருக்கிற விரயஸ்தானாதிபதியான சனி எதனாச்சும் ஒரு விதத்துல விரயம் கொடுக்கும். அந்த விரயத்தோட சேர்ந்து ஒரு பலமும் கொடுக்குது அப்படின்னு சொல்றப்ப, சம்பளத்தோட கூடிய விரயங்கள் கொடுக்குறப்ப யாருக்கும் வந்து ஒரு பெரிய விதமான ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. அது எதுவுமே இல்லை, அடுத்த கட்ட சூழலுக்கு ஒரு கைவசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும், மைண்ட் ரீதியான பாதகம் அதிகமாக கொடுக்கும். அந்த ரிலீஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கிட்டோம்னாவே சூப்பரா இருக்கும். சரி, இப்பதான் இந்த மாதிரி தான் இப்ப இருக்கு, இந்த வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வரைக்குமே உங்களோட குரு வக்ர நிவர்த்தியாகி சூப்பரான ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேல என்னங்க, இப்ப அதுக்கு மேலன்னு சொல்றப்ப குரு பயிற்சி ஏறாரு, மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போயிடுறாரு. சரி, அவரோட பார்வை எதுக்காச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு காரகாதிபதியில கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கேது பார்வை பெற்றுறாரு. குரு வந்து பார்த்தோன்னா நல்ல விதமான பார்வையா 5ஆம் இட பார்வையா கேதை பார்த்துடுறாரு. அப்ப பாக்குறப்ப வந்து என்னன்னா, நம்ம கலத்தர ரீதியான பிரச்சனைகள், நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறது, அடுத்தடுத்து ஏதாச்சும் தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்கிறது, கம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் விடாம ஏதாச்சும் ஒரு விரட்டிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி செய்துட்டு இருக்கிறது, அடுத்த கட்ட நிலைமைக்கு ஓடிட்டே இருந்தோம், மூச்சு வரது கூட டைம் இல்லைன்னு சொல்றது. இப்போ குடும்பத்துல ஏதாச்சும் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு, பிரிவினங்கள் ஏற்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். அப்ப இந்த 2024 முழுக்கவே இந்த சனி ஆரம்பிச்சாலும் இந்த சனியோட பாதகம் நம்மளுக்கு பெரிய அளவா பாதிக்கிற அளவுக்கு இல்லை. தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டு. ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜான ஒரு காரகத்துவத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வருடம் எப்படிங்க இருக்கும், சூப்பரா இருக்கும், எந்த தடையும் கிடையாது. இப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாமா, தாராளமா செய்யலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா, முன்னாடி ஒரு தொழிலுக்காக ஒரு அடித்தளம் போடலாமா, தாராளமா செய்யலாம். இப்போ நம்மளோட லக்னாதிபதி நல்ல விதமான கேட்டகரியில இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னாவே போதுமான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். என்ன ஒண்ணுன்னா, சனி பணம்ல உட்கார்ந்துருக்கிற விரயபாதத்துல உட்கார்ந்துருக்க செய்யக்கூடிய விரயம் தெளிவான விரயங்களா செய்துக்கிட்டா. இப்போ வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் இருந்தா போதுங்க. அதுவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அறவா உங்க கையில எந்த வருமான அமௌண்ட்டும் இல்லாத மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு யூஸ் ஆகலைனாலும் பின்னாடி அந்த எனக்கு யூஸ் ஆகும், கொடுக்கும், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் எனக்கு திருப்பி அந்த ஃபண்டிங் வரும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு பலம். அதுவே இல்லை, நான் கையிலே வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பார்க்கணும் இல்லையா, ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு ஏன்னா பார்த்துட்டு இருந்தோம்னா செலவினங்கள் விரயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு கரைஞ்சிடும். அப்போ மாத கடைசியிலலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கடன் வாங்குற சூழல் கொண்டுட்டு போயிடும். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா திட்டுற அளவுக்கோ ஒருத்தர் நம்ம ஹெசிடேட் பண்ற அளவுக்கோ தாங்கிக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ அந்த விதமான ரிஸ்க் எடுத்துக்க மாட்டீங்க, எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அப்போ எடுத்துக்க வேணாம்னா ப்ரீ செக்யூரா இருந்தது. இந்த ப்ரீ செக்யூரா இருந்தீங்கன்னாவே இந்த ஒரு காலகட்டங்கள் ஈஸியா கிளீனா டீப்பா நம்ம எந்த பிரச்சனைக்கும் போகாம வெளிப்பட்ட ரீதியில இருந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு நம்ம கிளீனா வெளியில வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸா கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும், சுக்கிரனாகட்டும், சனி ஆகட்டும், இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறது அதான், ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு,
இடம் இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது என்ன, எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சுதான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனனகான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன போகலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.